வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை திரும்ப வந்து பார்க்குறோம். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஆப் ஒன்று, ஆண்ட்ராய்டு ஆப்பு. சரிங்களா? இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே வந்து யாரெல்லாம் வந்து பிஜிடிஆர்பி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெட்டு, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் பிஜிடிஆர்பி, அதுக்கப்புறம் வந்து டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன அப்படி இந்த ஆப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த ஆப்பில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குவிஸ் ஆப் தான் இது. சரிங்களா? ஸோ இந்த குவிஸ் ஆப்பை தான் வந்து நம்ம வந்து பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா தமிழுக்குன்னு வந்து தனியாக பார்த்திங்கன்னா அதாவது எலிஜிபிள் ஆக்கிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து 6th to 10th வரைக்கும் உள்ள தமிழில் வந்து நீங்கள் வந்து தரவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த 6th to 10th வரைக்கும் உள்ள தமிழ் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக வந்து எடுத்து அப்படியே கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப எல்லாமே ஒரு வரி விடாமல் பார்த்து கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை வந்து அப்படியே இப்போ 6th standard தமிழ் படிக்கிறீங்கன்னா 6th தமிழ் ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டி நீங்கள் வந்து இதில் உள்ளதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஃப்ரீயாகவே டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த அமௌண்ட்டு வந்து பே பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையான ஆப்பு. நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்குன்னு நீங்கள் வந்து தனியாக வந்து காசு கட்டி நீங்கள் வேறு எங்கேயும் கொஸ்டின் வாங்க தேவை கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். ஒரு தடவை வந்து 6th புக்கை ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இதில் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அதே மாதிரி 7th புக்கு, 8th புக்கு, 10th புக் வரைக்கும் உள்ள எல்லா தமிழ் கொஸ்டின்ஸும் ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதிலே வந்து பார்த்திங்கன்னா எது கரெக்ட் ஆன்சர், எது ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவே வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இந்த ஆப்பு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு இமெயில் ஐடி ஜிமெயில் இருந்தால் போதும். நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸை வந்து புக் மார்க்கும் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? பின்னாடி வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீடர் போர்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து லீடர் போர்டு செக் பண்ணிக்கலாம். எந்த லெவலில் வந்து நீங்கள் இருக்கீங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி உங்கள் நேம் வந்து இதில் வந்து வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு முக்கியமானது இந்த குவிஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த குவிஸ் இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. ஸோ 8th தமிழ் டெஸ்ட்டு சீரீஸு, அதுக்கப்புறம் 6th தமிழ் டெஸ்ட்டு சீரீஸு, அதுக்கப்புறம் 10th தமிழ் டெஸ்ட்டு சீரீஸு, அதுக்கப்புறம் 7th, அப்புறம் 9th. ஸோ 6th to 10th வரைக்கும் எல்லாமே இருக்கும். இப்போ 6th வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ 6th வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 6th வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு 9 இயல் இருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7th இருக்குது, 8th இருக்குது, 10th வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு தடவை படிச்சிருங்க. 6th ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். 6th பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே உள்ளே பார்த்திங்கன்னா லோடிங் ஆகி போயிடுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு, இணையான தமிழ் சொல் எது? ஸோ நமக்கு தெரியும் மின் தூக்கி. ஸோ கரெக்டான ஆன்சர்னால் ஆப்ஷன் வந்து அதாவது பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக மாறிடும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போகிறாந்தா கீழே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசியா கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எது? ஸோ எந்த நூலகம்? கன்னிமரா, தப்பு, அண்ணா நூற்றாண்டு நூலகம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா
கிராமர் அதாவது இலக்கணத்துக்கு உள்ள கொஸ்டினுமே இதில் இருக்கும். சரிங்களா? இலக்கணத்துக்கு நீங்கள் வந்து தனியாக படிக்கணும்னு தேவை கிடையாது. அதில் புக் பேக்கில் உள்ள கொஸ்டினும் இருக்கும். ப்ளஸ் உள்ள இன்சைட்லேருந்து வந்து ஸோ எது இம்பார்ட்டண்ட்டோ அது முக்கியமானதோ எதில் இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அது மாதிரி உள்ளதாக வந்து கொஸ்டின் எடுத்து நம்ம வந்து அதுக்கு ஆப்ஷன் கொடுத்து போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் உரைக்கின்றான். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் தேசிய அறிவியல் நாள் எப்போது? ஒவ்வொரு வரி விடாமல் வந்து நம்ம வந்து கொஸ்டின் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தரவாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து புக்கை வந்து முடிச்சிருக்கணும். 6th டெஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 6th புக்கை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி வந்து இதில் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ சாம்பிள் கொஸ்டின்ஸ் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். தேசிய அறிவியல் நாள் எப்போது? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எது? அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்? ஓகே. ஸோ இது மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸு. இப்போ நீங்கள் வந்து 6th முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டை முடிச்சிட்டே அப்படின்னா ஸோ பேக் வந்துட்டு அதுக்கடுத்து செகண்ட் டெஸ்ட்டுக்கு போயிட வேண்டியதான் நீங்கள். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 37 கொஸ்டின்ஸ் இருக்குது. 37 கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் டெஸ்ட்டில் இதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருக்கும். 30 கொஸ்டின் இருக்குது. ஓகே. இதில் பாருங்கள் கோமுகி. இதில் முகி என்றால் என்ன? சரிங்களா? முகி என்றால் முகம். ஓகே. இது மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அது என்ன சொல்கிறேன் ரொம்ப தெளிவாக வந்து கொஸ்டின் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ தான். சரிங்களா? ஸோ 6th வந்து ஒரு 6 டெஸ்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 7th ஸோ 7th வந்து 7 டெஸ்ட் இருக்குது. அதுக்கடுத்து 8th ஸோ 8th வந்து 9 டெஸ்ட் இருக்குது. அடுத்து 9th வந்து பார்த்திங்கன்னா 9 டெஸ்ட் இருக்குது. 10th வந்து பார்த்திங்கன்னா 9 டெஸ்ட் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இது இருக்கிறது. டோட்டலாகவே இவ்வளோ டெஸ்ட் தான். நீங்கள் ஒரு தடவை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து ஃபுல்லாகவே புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸோ வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த குயிஸ் ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.